வணக்கம் நண்பர்களே. நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக, முதலமைச்சராக பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போறார். அப்படி அவர் சுற்றுப்பயணம் போகும்போது, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர், முதலமைச்சர் வராரு, நம்ம தலைவர் வராரு அப்படின்ட்டு அவங்களுடைய பலத்தை காட்டும் வகையில், அதுவும் குறிப்பா இப்போது தேர்தலுக்கு மிக நெருக்கமான நேரம். இந்த நேரத்துல அவங்கவங்க பலத்த காட்டுவது போல பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்து அசத்துவது என்பது அரசியல் வட்டாரத்துல இயல்புதான். அதுவும் குறிப்பா திமுக வட்டாரத்துல ரொம்பவும் இயல்புதான். ஆனால் சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தென் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று வந்தார். இந்த சுற்றுப்பயணத்துல அவர் சென்ற ஒரு மாவட்டத்துல ஒரு மாவட்ட செயலாளர் வரவேற்பு கொடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டு அவரால் வரவேற்பு அளிக்க முடியவில்லை. முதலமைச்சருக்கு அவரால் வரவேற்பு அளிக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, முதலமைச்சரை இந்த தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது அந்த மாவட்ட செயலாளர் சந்தித்தாரா என்பது கூட ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. இன்று வரை அந்த மாவட்ட செயலாளர் தன்னுடைய சோசியல் மீடியாவில் முதலமைச்சரை சந்தித்த படத்தையும் அவர் போடவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து மாற்றப்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் திமுக வட்டாரத்திலே அறிவாலயத்திலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் உழவிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் என்ன சொல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாவட்ட செயலாளர் திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலாளரான சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் அவர்கள் தான். கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து புறப்பட்டு மதுரை சென்று அங்கிருந்து கோவில்பட்டிக்கு சென்று கோவில்பட்டியிலே திமுக அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். அந்த அலுவலகத்திலே அமைக்கப்பட்டிருந்த கலைஞர் சிலையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அடுத்த நாள் தென்காசி மாவட்டத்தில் அரசு விழா. அதற்காக கோவில்பட்டியில் அன்று மாலை ஒரு இரவனை கூட வச்சுக்கலாம். அந்த இரவு அந்த கோவில்பட்டி நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு கங்கை கொண்டான், முன்னீர் பள்ளம், மேலப்பாளையம் இப்படி வழியாக அவருடைய மாப்பிள்ளை திரு சபரீசன் அவர்களுடைய சொந்த ஊரான அரியநாயகிபுரத்தில் இருக்கிற அவரோட வீட்டில் தான் அன்று இரவு முதலமைச்சர் ஸ்டே பண்றார். இப்படி நிகழ்ச்சிகள் இருக்கிற பட்சத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கோவில்பட்டியில் இருந்து அவர் வரும்போது கங்கை கொண்டான் அந்த ஸ்பாட்ல தான் திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப் அவரோட தலைமையில திமுகவினர் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினுக்கு வரவேற்பு கொடுக்கிறதாக ஏற்கனவே திட்டம். இது பற்றி அப்துல் வஹாப் அறிக்கை கொடுத்து விட்டார். நெல்லை மத்திய மாவட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த அறிக்கையை போட்டு அவர் அப்டேட்ஸையும் அவங்க தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கங்கை கொண்டானுக்கு அன்று மாலை 7 மணி அளவிலே வருகிறார். அதனால நம்ம வந்து எல்லாரும் திரண்டு வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு நெல்லை மத்திய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அப்துல் வஹாப் அவர் ஏற்கனவே அறிவுறுத்தி அந்த இடத்துல தொண்டர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. இந்த நிலையில நிகழ்ச்சி நடப்பதற்கு, அந்த வரவேற்பு நிகழ்ச்சி நடப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்பாக நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் அப்துல் வஹாபுக்கு போன் பண்ணி, ஏப்பா நீங்க கொடுக்குற வரவேற்பு நிகழ்ச்சி ரத்தாயிடுச்சுப்பா, அதனால நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்துல் வஹாபுக்கு என்ன செய்யறதுன்னே ஒன்று இருக்கு. ஏன் ரத்து, எதனால ரத்து? முதலமைச்சரும் நம்முடைய கட்சி தலைவருமான ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளராக ஏன் வரவேற்பு கொடுக்க கூடாது, ஏன் வேணாம்னு சொல்றாங்க அப்படின்ட்டு எதுவுமே புரியல. அவரு அன்னைக்கு அந்த சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்த அந்த கோவில்பட்டி நிகழ்ச்சிக்கும் அப்துல் வஹாப் அவர் போறாரு. அங்க அப்துல் வஹாபை பார்த்து கே நேரு சொல்றாரு, முதலமைச்சர் கண்ணில் பற்றாதீங்க என்று அப்துல் வஹாபிடம் கே நேரு சற்று கடுமையான ஒரு தொனியில் சொன்னதாக அப்துல் வஹாபுடைய ஆதரவாளர்களே நம்மிடம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த நிலையில கங்கை கொண்டானில் முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்ட செயலாளரான அப்துல் வஹாபின் வரவேற்பை ஏற்கவில்லை. அது முதல்ல என்ன சொல்லிருக்காங்க, ஏற்கனவே வந்து நேரம் முன்னாடி திட்டமிடப்பட்டிருந்தது, இப்போது நேரம் ஆகிவிட்டது, 9 மணி 9:30 மணி ஆயிடும், அதனால வரவேற்பு ரத்து செய்யப்பட்டது என்று அப்துல் வஹாப் தரப்பிலே சொல்கிறார்கள். ஆனால் 9 மணி 9:30 மணி எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் வந்து அப்படி அந்த நேரத்துக்கு வரவேற்பு வேண்டாம் என்றால் சொல்வார். அதெல்லாம் காரணம், வேற ஒரு காரணம் இருக்கிறது என்றும் திமுக நெல்லை வட்டாரத்தில் ஒரு பேச்சு இருக்கிறது. இந்த நிலையில் தான் கங்கை கொண்டானில் அப்துல் வஹாப் வரவேற்பு அளிக்கவில்லை. ஆனால் அதை தாண்டி முன்னீர் பள்ளம் என்ற பகுதிக்கு செல்லும் போது அங்கே ஒன்றிய செயலாளர் வரவேற்பு அளிக்கிறார் முதலமைச்சருக்கு. அதை தாண்டி மேலப்பாளையம் பகுதியிலே முன்னாள் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மைதீன் கான் அவரோட ஆபீஸ் வாசல்ல முதலமைச்சரை
வரவேற்பதற்கு தன்னுடைய ஆதரவாளர்களோட சேர்ந்து நிற்கிறாரு. மைதீன் கான் அவர்களை பார்த்த உடனே முதலமைச்சருடைய வாகனம் நிற்கிறது. மைதீன் கானை பார்த்து சிரித்து பேசிவிட்டு அவருடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு விட்டு முதலமைச்சர் அங்கிருந்து கிளம்புறாரு. இதையெல்லாம் பார்த்து அப்துல் வஹாபுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடமாகிவிட்டது, ஒரு கோபம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். உடனடியாக அவர் பொறுப்பு அமைச்சர் நேரு அவர்களை தொடர்பு கொண்டு, என்னங்க முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர் வரவேற்பு கொடுக்குறாரு, நான் இப்ப மாவட்ட செயலாளர் இருக்கேன், ஆனால் எனக்கு வரவேற்பு அளிக்கிறதுக்கு ஏன் நிகழ்ச்சி ரத்து பண்ணீங்க? இத்தனைக்கும் நான் வரவேற்பு கொடுத்த பிறகுதான் அவர் வரவேற்பு கொடுக்கணும், அந்த நேரத்துல தான் அவர் கொடுக்குறாரு. அப்ப நீங்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தப்பு தானே? நான் வரவேற்பு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு அப்புறம் தானே அவர் கொடுக்குறாரு. அப்ப அவர் இன்னும் நேரம் கழித்து தானே அவர் முதலமைச்சரை சந்திச்சு வரவேற்பு கொடுக்குறாரு. இதுல என்ன பிரச்சனை? நான் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை என்று பொறுப்பு அமைச்சர் நேருவிடமே மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வஹாப் வாக்குவாதம் செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதற்கு பிறகு அரியநாயகிபுரத்திலே தன்னுடைய மாப்பிள்ளையான சபரீசனுடைய இல்லத்திலே சென்று முதலமைச்சர் அன்று இரவு அங்குதான் தங்குகிறார். அந்த வீட்டுல கூட முக்கியமான நிர்வாகிகள்லாம் முதலமைச்சரை சந்திச்சாங்க. அப்போது கூட வஹாப் அங்கே முதலமைச்சரை சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிறதுதான் அன்று நடந்த விஷயம். 28ஆம் தேதி இரவு நடந்த விஷயங்கள். இதோட பின்னணி என்ன, இதோட விளைவு என்ன அப்படின்னு நம்ம நெல்லை திமுக வட்டாரத்தில் விசாரிக்கும் போது, ஏங்க ஏற்கனவே நெல்லை மாநகர மேயர் முன்பிருந்த சரவணன் அவருக்கும் அப்துல் வஹாபுக்கும் இடையிலே பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகி நெல்லை மாநகராட்சி கிட்டத்தட்ட முடங்கி போய் அதுக்கெல்லாம் பெரிய பஞ்சாயத்து. அப்ப பொறுப்பு அமைச்சராக தங்கம் தென்னரசு அவர்கள் இருந்தாரு. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் நேருவும் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக ஏற்கனவே இருந்த தங்கம் தென்னரசும் பஞ்சாயத்து நடத்தி திருப்பி புதுசா மேயர் எலெக்ஷன் வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் நீண்ட நாள் கழித்து இந்த இழுபறிக்கு பிறகுதான் நெல்லை மாநகர மேயராக கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு பிறகாவது அப்துல் வஹாப் மாநகர விவகாரங்கள்ல மூக்கு நுழைக்காம இருக்கணும், நெல்லை மேயரை சுதந்திரமா செயல்பட விடணும் என்றெல்லாம் அறிவாலயத்திலிருந்து அப்துல் வஹாபுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது. ஆனாலும் அதே கதைதான், ஏற்கனவே என்ன நடந்ததோ அதேதான் இப்போதும் நடக்கிறது என்பதுதான் அப்துல் வஹாப் மீதான புகார். அது மட்டுமல்ல, நெல்லை மேயரான கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் முதலமைச்சருடைய தென் மாவட்ட பயணத்துக்கு சற்று முன்பாகவே சென்னை சென்று தன்னுடைய தனிப்பட்ட விவகாரங்கள் பற்றி சில விஷயங்களை அப்துல் வஹாப் கிளறி வருகிறார். அவருடைய ஆதரவாளர்களை விட்டு தகவல் அறியும் உரிமை சட்டப்படி மேயருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை பற்றி எல்லாம் கேள்வி கேட்க வைக்கிறார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இது எனக்கு மட்டுமல்ல, இப்படிப்பட்ட விஷயங்கள் வெளியே வருவது கட்சிக்கும் அது சரியாக இருக்குமா அப்படின்னு பாத்துங்க என்று நெல்லை மேயர் போய் அறிவாலயத்துல அப்துல் வஹாப் மீது கடுமையான புகார்களை சொன்னார் என்று சொல்கிறார்கள். இது மட்டுமல்ல, தெற்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளரான திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி அவர்களை பற்றியும் அப்துல் வஹாப் வட்டாரத்தில் சில விரும்பத்தகாத செய்திகள் கனிமொழி அவர்களை பற்றி திமுக வட்டாரத்திலேயே கிளப்பிவிடப்பட்டன என்ற ஒரு தகவலும் அறிவாலயத்துக்கு சென்று சேர்ந்து வஹாப் மீது அறிவாலயம் கடும் கோபத்தில் இருந்தது என்று சொல்கிறார்கள். இந்த பின்னணியில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய மாவட்டம் வழியாக வரும்போது கூட அப்துல் வஹாபுடைய வரவேற்பு வேண்டாம் என முதலமைச்சர் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டு அது அப்துல் வஹாபுக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டு அந்த வரவேற்பு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது என்று சொல்கிறார்கள். இது மட்டுமல்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் அதுக்கப்புறம் கோவில்பட்டியிலிருந்து தென்காசி, அதுக்கப்புறம் மதுரை தேவர் குரு பூஜை இந்த நிகழ்வுகளை எல்லாம் முடித்துவிட்டு சென்னை சென்ற பிறகு உடனடியாக நெல்லை மேயர் மீண்டும் சென்னைக்கு அழைக்கப்பட்டார். அவர் அக்டோபர் 31ஆம் தேதி மீண்டும் சென்னை சென்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து அப்துல் வஹாப் எப்படியெல்லாம் இடைஞ்சல் பண்றாரு, மாநகராட்சி விஷயங்கள்ல என்னென்ன பண்றாரு, அரசியல் ரீதியாக எவ்வளவு இடைஞ்சலா இருக்காரு என்பது பற்றி மீண்டும் ஒரு புகாரையும் முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கிட்டத்தட்ட அழுதே விட்டார் என்று சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் நெல்லை மத்திய மாவட்ட செயலாளரான அப்துல் வஹாப் மாற்றப்படுவாரா என்ற ஒரு கேள்வி அறிவாலயத்திலிருந்து திருநெல்வேலி வரை எதிரொலிக்கிறது. இது மட்டுமல்ல, தேர்தலுக்கு இன்னுமே ஒரு 3-4 மாதங்கள் தான் இருக்கின்றன. இந்த நிலையில் இப்பதான் நெல்லை மாவட்டத்தில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஆவுடையப்பனுடைய தொகுதியை சில விஷயங்களை
மாற்றி கொடுத்து கிரகாம்பல் ஒரு புதிய மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில மீண்டும் அப்துல் வஹாபை எடுத்துவிட்டு, அதுவும் அவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிற இந்த நிலையிலே அவரை அகற்றிவிட்டு இன்னொரு புதிய மாவட்ட பொறுப்பாளரை போட்டு அவருக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால அப்துல் வஹாப் மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பில் இருந்து மாற்றப்படுவாரா இல்லையா என்பதும் ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாகவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இதே நிலை நீடித்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பாளையங்கோட்டை சட்டமன்ற அந்த தொகுதி வேட்பாளராக அப்துல் வஹாப் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது, அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை விட அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவாரா, தேர்தலில் நிற்க அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா என்பது இன்னும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது என்றுதான் திமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இந்த உடன்பிறப்பேவா என்று நிர்வாகிகளை ஒன் டு ஒன் அழைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாடுகிறார் அல்லவா, அந்த நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சர் பெரும்பாலும் உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள் மீது, அதாவது இப்ப இருக்கிற திமுக உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள் மீது மிகுந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரே உள்ளாட்சி அமைப்புகளால் தான் வருது, அதனால இதுல ஒரு உறுதியான ஒரு முடிவெடுக்க போறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த ஒன் டு ஒன் நிகழ்ச்சியிலும் திமுக நிர்வாகிகளிடம் பேசியதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் நெல்லை விஷயம் அதற்கு மாறானது. உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்களுக்கு மாவட்ட செயலாளரால் ஏற்படுகிற இடைஞ்சல் தான் இங்கே நெல்லையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் மாற்றம் நடக்குமா என்பது முதலமைச்சரின் தென் மாவட்ட பயணம் முடிந்த பிறகு நெல்லையில் மீண்டும் ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்துள்ளது. அதற்கான பதில் இன்னும் சில தினங்களில் கிடைத்துவிடும் என்று சொல்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில். மீண்டும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.